ஹோம்மேடா வந்து ஹேர் கலர் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, அப்புறம் வீட்லயே வந்து நம்மளோட ஹேரை ஹெல்த்தியா எப்படி வந்து கலர் பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கிறவங்க, அந்த ரீல்ஸு, டிக்டாக்ஸ் இதெல்லாம் போட்டு தான் வந்து இது கொஞ்சம் ஓட்டிட்டு இருக்கேன். வந்து இது ஒரு மில்லியன் கணக்குல போச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஸோ இந்த அயன் கடாய் கொஞ்சம் பாவப்பட்ட நிலைமையில இருக்கு. அத கொஞ்சம் எல்லாரும் இக்னோர் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாரி ஊத்திக்கிறேன். நீங்க வந்து நல்ல சப்போர்ட் பண்ற ஒரு சேனல்ல நான் வந்து ஆக்டிவா இல்ல அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை ட்ரெஸா மேக்ஓவர் ஆர்டிஸ்ட் சேனல். ஸோ இந்த சேனலை நம்ம ரொம்ப 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 நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து எக்ஸ்பெஷலி ஹோம்மேடாக வந்து ஹேர் கலர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் வீட்லயே வந்து நம்மளோட ஹேரை ஹெல்த்தியா எப்படி வந்து கலர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம விமன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்மளோட ஆங்கிலோ தமிழச்சி சேனல்ல இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் இந்த சேனல்லையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லிட்டோம்னா பார்க்குற உங்களுக்கும் வந்து கொஞ்சம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு அன்பிளான்டாக தான் இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சேனல்லே நான் இன்னும் பார்த்தீங்கன்னா விளாக்ஸ்லாம் இன்னும் எடிட் பண்ணாமல் இருக்கு. அதுவும் வந்து எடிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சைடு எதுவுமே எட்டி பார்க்காம இருக்கமே இப்படின்னு ஒரு சேனல் இருக்கிறதையே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரீல்ஸு, டிக்டாக்ஸ் இதெல்லாம் போட்டு தான் வந்து இத கொஞ்சம் ஓட்டிட்டு இருக்கேன். ஓகே, லாங் வீடியோஸ் வந்து ஏதாவது போடலான்னு சொல்லிட்டு இத நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்தே நம்மளோட ஹேர நல்ல சூப்பரா வந்து வச்சுக்கணும்னு ஆசைப்படுற லேடீஸ்க்கா இருக்கட்டும், அல்லது இப்ப ஜென்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஹேர்லாம் வந்து நெறைய இருக்கும் சில பேருக்கு. ஸோ அந்த ஹேர வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மெரூன் கலர்ல ஒரு நல்ல ஒரு செம்பட்ட கலர்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாரி எங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் டார்க்கா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு கலர்ல வந்து ஹேர் வந்து இருந்தா சில பேருக்கு பிடிக்கும். ஸோ அந்த ஹேர் கலரிங் தான் நான் இன்னைக்கு வந்து ஹோம்மேடா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து சரி வீடியோவும் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கேன். என்னோட ஃபேஸ வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. எந்த மேக்கப்பும் இல்லாம வித்தவுட் மேக்கப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்கேன். ஹோப் யூ கைஸ் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஃபுல் வீடியோவும் பாருங்க. நம்ம வீடியோக்கு எல்லாமே நெறைய சப்போர்ட் குடுங்க. அண்ட் இந்த மாரி ரெகுலரா டிப்ஸ், வீடியோஸ்லாம் வந்து இனிமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்து போட ட்ரை பண்றேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. இப்ப வந்து நான் வந்து பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பெரிய சைஸ்ல உள்ள பீட்ரூட்டை நல்லா சீவுற மிஷின் இருக்கு இல்லைங்களா நம்மக்கிட்ட, அந்த மாதிரி ஒரு சீவுறதுல ஒரு பெரிய பீட்ரூட்டை தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி சீவிட்டு நல்ல ஒரு பெரிய 1.5 கிளாஸ் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிட்டி வந்து எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் செஞ்சிட்ருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆளுக்கு தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை விட ஒரு சின்ன சைஸில் உள்ள பீட்ரூட் வந்து எடுத்து இந்த மாதிரி சீவி துருவி இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. சிலர் வந்து அரைச்சி அது ஜூஸை வந்து தனியாக எடுத்து பண்ணுவாங்க. நான் வந்து எப்பயுமே இந்த ஒரு பீட்ரூட்டை இந்த மாதிரி நல்லா தோலை மட்டும் சீவிட்டு அதை இந்த மாதிரி ஒரு 1 to 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிளாஸ், ஒரு கிளாஸ்லேருந்து அரை கிளாஸ் தண்ணி வரைக்கும் நல்லா சுண்டணும். அந்த அளவுக்கு நான் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க விட போகிறேன். இங்கே வந்து நான் கரண்ட் அடுப்பில் தான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் நண்பர்களே, நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பீட்ரூட் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அதனால் நான் வந்து இந்த ஒரு சின்ன இதை மட்டும் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக இருந்தனால இதை மட்டும் விட்டுட்டேன். ஸோ இப்போ நீங்கள் ஒருத்தர் போட போகிறீங்கன்னா இந்த சைஸில் உள்ள பீட்ரூட்டே போதுமானது. இங்கே பாருங்கள், இந்த சைஸில் உள்ள பீட்ரூட் ரொம்பவே போதுமானது. ஸோ ஒருத்தருக்குனா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெருசாக யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போது இது கூட நான் வந்து ஒரு 4-5 கிராம்பு வந்து சேர்த்திக்கிறேன். இதிலே சேர்த்திக்கிறேன், தனித்தனியாலாம் சேர்த்தல. இந்த பீட்ரூட் நம்ம வேக வச்சுருக்கோம்ல, இதிலே வந்து 4-5 கிராம்பு சேர்த்திருக்கேன். அது போக இது கூடவே வந்து ஒரு பெரிய டீஸ்பூனில் இந்த அளவுக்கு டீ பவுடர் சேர்த்துக்கிறேன். எந்த டீ பவுடராக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு அதோட சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். 1 டீஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது கூடவே வந்து அதே 1 டீஸ்பூன் அல்லது ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் எப்பயுமே இந்த நர்சஸ் காஃபி பவுடர் சேர்த்துக்குவேன். நீங்கள் எந்த காஃபி பவுடர் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு சின்ன மிக்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். அது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக ஒரு திக்கான கலர் வந்து மாறும். இப்போ பாருங்கள், ரெட் கலரில் இருக்குங்களா, இது வந்து நல்ல ஒரு திக்கான பிளாக் கலர் வரைக்கும் நல்லா வந்து மாறும். அந்தளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். இதெல்லாம் இந்த
பீட்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்காது. நல்லா வந்து ஒரு நல்ல பிளாக், ஒரு நல்ல டார்க் பிளாக் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த கலரில் மாறுற வரைக்கும் நம்ம வந்து இதை நம்ம ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு 600 to ஒரு மீடியமான ஹீட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க. கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஃபி பவுடர், இந்த டீ பவுடர்லாம் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இது எல்லாமே வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி நம்மளோட ஆங்கிலோ தமிழச்சி சேனல் ஃபர்ஸ்ட் சேனலில் வந்து இதை நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நல்லாவே வந்து ரீச் கிடச்சிருந்தது. வந்து இது ஒரு மில்லியன் கணக்கில் போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஸோ இந்த சேனலில் நான் இப்போ இதை போட்டிருக்கேன். மேபி நீங்கள் அதையும் பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு நான் அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அதில் தனித்தனியாக போட்டிருப்பேன். அதாவது டீ டிகாஷன் தனியாக செஞ்சுருப்பேன், காஃபி டிகாஷன் தனியாக செஞ்சுருப்பேன், இந்த பீட்ரூட் ஜூஸ் மட்டும் தனியாக செஞ்சுருப்பேன். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட இந்த ஹேர் கலரிங் வந்து ஒரு 5 to 5 இயர்ஸாக நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 4 to 5 இயர்ஸாக வந்து இந்த ஹேர் கலர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் சரி, ஹஸ்பண்டுக்கும் சரி. ஸோ 2 பேருக்கும் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறதுனால தனித்தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி நம்ம வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா டீ டிகாஷன் தனியாக, காஃபி டிகாஷன் தனியாக, இந்த ஜூஸ் வந்து தனியாக மேக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டீட்டெயில்டான வீடியோ உங்களுக்கு நான் வந்து கீழே கொடுக்குற லிங்க். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நான் வந்து அதுங்குள்ளே போய் என்னோடய கிச்சன் ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ இந்த ஹேர் கலர் வந்து நான் மேக் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். கைஸ் இப்போ பாருங்க, நான் சொன்ன மாதிரி எவ்வளோ சூப்பராக கலர் மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மேக்ஸிமம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சே ஒரு 20 to 25 மினிட்ஸாவது ஆயிருக்கும். அங்கே பாருங்கள், நான் வச்சு தண்ணியிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம போட்டிருந்த அந்த பீட்ரூட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா தொட்டுருச்சு. அந்தளவுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா வற்றிட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இதில் கொதிச்சிருச்சுன்னா நம்ம தனியாக எடுத்து வடிகட்டிட வேண்டியது தான். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ் ஃபைனலி நம்மளது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொதிச்சு நல்லா வந்து சுண்டி இருக்குது. இந்த லைட் உங்களுக்கு தெரியுதான்னு வேறு தெரியல. ஸோ இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டி நம்ம வந்து ப்ராசஸிங்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் அயன் கடாயில் தான் பண்ணுறேன். இன்றைக்கி இல்லை, எப்பயுமே அயன் கடாயில் தான் இந்த ஹேர் கலரிங் வந்து நீங்கள் மேக் பண்ணும்போது பண்ணணும். இந்த அயன் கடாய் கொஞ்சம் பாவப்பட்ட நிலைமையில் இருக்குது, அதை கொஞ்சம் எல்லோரும் இக்னோர் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே இந்த அயன் கடாயில் தான் இந்த ஹேர் கலர் மேக் பண்ணுறது அல்லது ஹோம்மேட் ஏதாவது ஹேருக்கு பண்ணுறேன்னா இதில் தான் மேக் பண்ணுவேன். உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி இரும்பு பாத்திரம் இருந்துச்சுன்னா தாராளமாக இதில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுவும் இந்த மாதிரி ரொம்ப பழசாக இருக்குது, யூஸ் பண்ண மாட்டோங்கன்னு சொன்னாங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த அயன் கடாய் எடுத்திருக்கேன். இது வந்து லைட்டாக வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நான் இன்னைக்கு இந்த பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது ஹென்னா பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஹிமாலயா அந்த பிராண்டில் இருந்து ஹென்னா நேச்சுரல் இந்த ஷைன். அதாவது இந்த நேம்லாம் சொல்கிறதுனால ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஹென்னா தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் கிடைக்கிற லீஃப் கிடைச்சா கூட அதை நீங்கள் காய வச்சு அரைச்சி நீங்கள் பவுடர் ஆக்கி இந்த மாதிரி நல்லா சளிச்சு கூட யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு இமீடியட்டாக யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி பவுடர் மெத்தடில் நம்ம கடையிலலாம் கிடைக்கிது. இது சீப்பான நிறைய அமௌண்ட்டில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஹென்னா பவுடர் கிடைக்கிது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பவுடர் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 பேக்கெட் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணது, இன்னும் கொஞ்சம் இருக்கிறனால அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த 1.5 பவுடர் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஹேர் கலர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் அந்த 1.5 பேக்கெட்டுமே வந்து கொட்டிட்டேன். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் 2 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம இதை வந்து அப்படியே ஊற வச்சிடலாம். அவ்வளோதான் இதோட ப்ராசஸிங்கு. ஸோ நான் எப்படி வந்து மிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நல்லா கொதிச்சு ஆற வச்சுருக்க இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதாவது இதில் நம்ம டீ பவுடர், காஃபி பவுடர், ஒரு 4-5 கிராம்பு போட்டிருக்கோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த பீட்ரூட் தண்ணியோட சேர்த்து இந்த பீட்ரூட்டோட சேர்த்து கொதிக்க வச்சுருக்கோம். அது கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இப்போ இந்த வாட்டரை தான் இதுக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நான் இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். எனக்கு அளவு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படியே ஊற்றிக்கிறேன்.
இன்கேஸ் உங்களுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவு செய்து ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் போல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அளவு தெரியும் அப்படின்னா நான் அப்படியே ஊற்றிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்களும் அப்படியே ஊற்றிடாதீங்க. ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் ஃபஸ்ட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு அரை டம்ளர் 1 டம்ளர் அளவுக்கு உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. நான் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இப்போ காட்டுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பீட் பண்ணுற ஒரு பீட்டர் வச்சு தான் இப்போ நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நம்மளால் கரண்டி வச்சோ அல்லது வந்து ஏதாவது ஸ்பூன் வச்சோ நம்மளால் வந்து மிக்ஸ் பண்ணால் அது லைட்டாக கட்டி கட்டியாக படுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஸ்க் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக எந்த ஒரு உருண்டையும் எதுவும் படாமல் எந்த ஒரு கட்டியும் படாமல் உங்களுக்கு அழகாக வந்து நைஸாக கிடைக்கும் இந்த மாவு. பாருங்கள், நான் இப்போ எவ்வளோ ஊற்றியிருந்தேன், ஆனாலுமே எனக்கு வந்து தண்ணி பத்தலை. பட் இருந்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்சிஸ்டன்சி. பாருங்கள், அழகாக வந்து க்ரீம் மாதிரி கீழே கொட்டுது இல்லைங்களா? இதுதான் நம்மளுடைய ஹேர் கலரிங்கோடைய கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் வச்ச தண்ணி எல்லாமே காலி. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. வெறும் அந்த பீட்ரூட்டோட அந்த வெறும் காய் மட்டும்தான் இருக்குது அதில். மற்றபடி எல்லா தண்ணியுமே கரெக்டாக இருந்தது. ஸோ நான் ஊற்றின 1.5 டம்ளர் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது. 1 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருந்தது. 1/2 டம்ளர் தண்ணி நல்லா சுண்ட வச்சுருந்தோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் செய்யும் போதுமே இந்த ஹென்னா கலரிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். அவ்வளோதான். இந்த குட்டி குட்டி நுரையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இப்போ நல்லா செட் ஆகினதுக்கப்புறம் அதுவே வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நான் இந்த மாதிரி நான் பண்ணி பழகிட்டேன். அதனால் ரொம்பவே சூப்பராக வந்து அந்த இதெல்லாம் வந்து பபிள்ஸ் எல்லாம் உடஞ்சிரும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுவேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிருக்குன்னு. அவ்வளோதான் கைஸ். இதை வந்து இப்போ நம்ம எப்படியும் ஒரு 3 to 4 ஹார்ஸ்க்கு தொடவே கூடாது. ஸோ இப்போ இதை வந்து அப்படியே ஒரு ஓப்பனில் அல்லது ஒரு சின்ன மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக காற்று போகிற மாதிரி விட்டுருங்க. அவ்வளோதான். இதை வந்து இப்போ நம்ம ஒரு 4 to 5 ஹார்ஸ்க்கு அப்புறமா என்னோட ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹென்னா கலரிங் வந்து எடுத்து வச்சுட்டோம். அது வந்து இப்போ ஒரு 4 to 5 ஹார்ஸ் வரைக்கும் நல்லா வந்து ஊறணும். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 1 o'clock ஆகுது. நான் வந்து மதியம் தான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ்வலாக நாங்கள் வந்து நைட்டே மேக் பண்ணிடுவோம். என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்க்குறவங்க, என்னோடய பழைய சேனலில் வந்து பார்க்குறவங்க, அதாவது என்னோடய ஃபஸ்ட் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். நைட்டே வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு காலையில் ஒரு 11 o'clock 12 o'clock இந்த மாதிரி தான் நான் வந்து அப்ளை பண்ணுவேன். இப்போலாம் வந்து இதை பண்ணுறதுக்கே டைம் இல்லை அப்படிங்கிறனால எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 ஹார்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே தலையில் அப்ளை பண்ணிக்கிறது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லாவே வந்து ஹேர் நல்ல கலராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நைட்டே வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. காலையில் ஒரு 10 o'clock 11 o'clock போல் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். ஸோ நான் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே காட்டுறேன். கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் வந்து சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா நீங்கள் நிறையா கேட்டிருக்கீங்க. அதுக்கெல்லாம் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. கண்டிப்பாக எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் கேட்டிருக்க எல்லா வீடியோஸும் நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து அப்படியே ஸ்பாட்லேயே வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஸ்பாட்லேயே பேசிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோலேயே பேசிகிட்டு இருக்கேன். எல்லா வீடியோலையும் பேசியிருக்கேன். பிகாஸ் வந்து கண்டிப்பாக நான் இதை வந்து தனியாக எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா வீடியோ எடிட் பண்ண சான்ஸே இல்லை. ரொம்ப லேட் பண்ணுவேன். எடிட் பண்ண சான்ஸே இல்லை அப்படிங்கிறத விட எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் ஆகும். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஒரு நல்ல டிப்ஸ் உள்ள வீடியோஸ், நல்ல ஒரு கண்டென்ட் உள்ள வீடியோஸ்லாம் போட்டே ரொம்ப காலம் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து நல்ல சப்போர்ட் பண்ணுற ஒரு சேனலை நான் வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஐம் ஸோ லக்கினே சொல்லலாம் இந்த சேனலில். நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருந்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ். நான் வந்து இப்போது கொஞ்சம் நேரம் வந்து சாப்பாடெல்லாம் நான் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஈவினிங் போல் நான் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் முக்கியமாக
இந்த ஹேர் கலரிங் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எண்ணெய் எதுவுமே வைக்க வேண்டாம். மேபி நான் வந்து ஒரு டைம் எண்ணெய் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல. பட் இருந்தாலும் நீங்கள் இந்த ஹேர் கலரிங் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்கள் தலையில் ஆயில் இருக்கக்கூடாது. என் தலையில் எப்பயுமே ஆயில் இருக்காது, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஹேர் கலரிங்க்கு நீங்கள் ஆயில் எதுவும் அப்ளை பண்ணாமல் நல்லா டேங்கிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த அப்ளை பண்ணும்போது நான் எடுக்கிற வீடியோஸ் கிளிப்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணுறேன். கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தது வந்து சூப்பரில் ஊறி சோக்காயிருக்கு. நேற்று ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நான் போடவே இல்லை. அடுத்த நாள் மார்னிங் தான் போடுறேன். இப்போ மணி வந்து கரெக்டாக ஒரு 9:30 ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து என் தலைக்கு இது வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பட் நைட்டு ஃபுல்லாக சூப்பராக ஊறி இருக்கு பாருங்கள். இங்கே பபிள்ஸ்லாம் கூட வந்திருக்கு. ஸோ இது நல்லாவே வந்து செட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இப்போ என்னோடய ஹேரில் நான் அப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ வேறு எவ்வளோ நேரம் வந்து இருக்க போதுன்னு தெரில. கண்டிப்பாக ஒரு 20 மினிட்ஸ்க்காவது வந்துடும் நினைக்கிறேன். ஸோ மெதுவாக பொறுமையாக உட்காந்து பாருங்கள். ஹாய் காய்ஸ், நான் தெரியலனா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று வந்து இதை அப்ளை பண்ணலான்னு நினச்சேன். பட் அப்ளை பண்ண முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி மார்னிங் ஒரு 9 o'clock ஆகுது. 9:30 சம்திங் ஆகுது. இன்னும் போனால் டைமே ஆகிடும். பட் இருந்தாலும் இது எந்த அளவுக்கு வந்து செட் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா வந்து கலர் கொடுக்கும். ஸோ 9 o'clock 10 o'clock வரைக்கும் கூட நம்ம வந்து வெயிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை தலையில் அப்ளை பண்ண போகிறோம். இவ்வளோ இருக்குது. இதை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஹலோ காய்ஸ், நம்ம வந்து இப்போ எடுத்துட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நேற்று கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி இருந்தது. பட் இன்னைக்கு நல்லாவே வந்து திக்காக இருக்குது. ஸோ இந்த கிண்ணத்தில் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் என்னோடய தலையில் இருக்க சிக்கெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக காட்டணுமோ அந்த அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். ஏன்னா ரொம்ப 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 பெரிய வீடியோவாக போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்காது. பாருங்கள், என்னோட ஹேர் இப்படி தான் இருக்குது. என் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது சொல்லுங்கள் கைஸ். மஸ்ட்டாக நீங்கள் வந்து கைக்கு கவர் ஏதாவது போட்டுக்கோங்க. நான் வந்து கவர் வச்சுருக்கேன். ஸோ 2 கைக்கும் கவர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஸோ கைஸ், நான் வந்து ஒரு சின்ன லப்பர் பேண்ட் மாதிரி போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக. பேசுறது கேட்குதான்னு தெரியல, ஏன்னா இந்த கவர் சவுண்டு வேறு கேட்குது. ஸோ நான் சீக்கிரமாக வந்து இப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளோட ஹேரில் இருக்கிற டேங்கிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கையில் இது போல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டுலேருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன லேயராக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேயராக பொறுமையாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா ஹேர்லேயுமே இந்த ஹென்னா ஹேர் கலரிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அப்ளை ஆகும். அதுவும் பர்டிகுலராக உங்களுக்கு வந்து ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து இன்னுமே கொஞ்சம் தின்னான ஹேர் செக்ஷன் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். எனக்கு வந்து ஒயிட் ஹேர் எதுவும் கிடையாது. எனக்கு வந்து ஒரு ஷைன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு நார்மலான ஒரு செம்பட்டை முடி கலர், ஒரு நல்ல ஒரு நார்மல் மெரூன் கலரில் என்னோடய ஹேர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டையாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்னா இந்த லேயர்லாம் விட ரொம்ப சின்ன லேயராக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் ஹேருக்கும் நல்லாவே வந்து கலர் வந்து விசிபிள் ஆகும். ஸோ நான் அப்ளை பண்ணுறேன், ரொம்ப பேச வேண்டாம்.
நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இதோட கலர் தெரியும். ஸோ இப்போ வந்து நல்லா காயட்டும். உங்களுக்கு எதாவது தெரியுதா? கைஸ் ஃபைனலி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் வந்து ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1 1/2 மணி நேரம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் நான் வந்து எப்படி ஒரு 1 ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணுற ஆளு தான். அதனால் நான் வந்து ஒரு 1 1/2 மணி நேரம் சேர்த்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்ளை பண்ணுறனால வெயிட் பண்ணி வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 30 to 45 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாலே போதும். அதுவே வந்து கொஞ்சம் அதிகமான டைமிங்காக தான் இருக்கும். ஸோ இதே கிரே ஹேர்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இன்னுமே ஒரு 1 ஹவர் பக்கம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ஹேரை ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோட ஹேர் நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதை வந்து நான் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு லைட்டான ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கும். நீங்கள் வந்து நல்லா வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட ஹேர் வந்து லைட் வெளிச்சத்தில் நேச்சுரலான லைட்டில் எந்த அளவுக்கு வந்து தெரியுது பாருங்கள். இதுவே நம்ம வெயிலில் போய் நின்னோம்னா ரொம்ப சூப்பராக ஒரு மாதிரி ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் யாருக்காவது வந்து ஒயிட் ஹேரில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நேச்சுரலாக வீட்லேயே நீங்கள் ஹேர் கலரிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நான் வந்து இந்த ஹேர் கலரிங்கை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். கண்டிப்பாக நீங்களும் நான் சொன்ன ஸ்டெப்பில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ரெகுலராக வீடியோஸ் வேணும்னா ப்ளீஸ் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்லையும் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ்லையும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ஒன்ஸ் அகேன் மிக மிக பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட விளாகோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அண்டில் தென் பை ஃப்ரம் ட்ரெஸா மேக் ஓவர். பை.